ஜனாதிபதி பிரதமர் மன்னிப்பு கோர வேண்டும். தேரர்கள் மாநாட்டில் ஆவேசம். அர்ச்சுனாவுக்கு சிவப்பு அறிவித்தல். மானிப்பாய் பிரதேச சபை தவிசாளர் அதிரடி முடிவு. மாகாண சபை தேர்தல் குறித்து ஆராய விசேட குழு நியமனம். நாமளை சிறையில் அடைக்கும் எண்ணமில்லை. அமைச்சர் நலிந்த பகிரங்கம். சட்டத்தரணி மற்றும் மனைவியின் படுகொலை. பொதுமக்களின் உதவியை நாடும் காவல்துறை. பாதாள உலக குழுவினருடன் தொடர்பு பேணிய அரசியல்வாதிகள் அம்பலப்படுத்திய அமைச்சர். மகா சங்கத்தினர் மாநாட்டுக்கு வருவார்கள், பின் கலைந்து செல்வார்கள், அதை தவிர வேறொன்றும் இல்லை. அமைச்சர் லால்காந்த். கோட்டபய ராஜபக்சவுக்கு எதிரான வழக்கை மீண்டும் தாக்கல் செய்யாதது ஏன்? அஜித் பி பெரேரா கேள்விக்கு பதிலளிக்க மறுத்த நீதி அமைச்சர். சபையில் கடும் வாக்குவாதம். யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் வெற்றிலை பயன்படுத்தினால் சட்ட நடவடிக்கை. பணிப்பாளர் சத்தியமூர்த்தி. வடக்குக்கு சென்று ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க மற்றும் பிரதமர் ஹரிணி அமரசூரிய ஆகியோர் தெரிவித்த கருத்துக்களை உடனடியாக மீள பெற்றுக் கொள்ள வேண்டும் என கொட்டப்பட்டிய ராவல தேரர் தெரிவித்துள்ளார். அதாவது வடக்குக்கு பௌர்ணமி தினத்தில் விஹாரைக்கு வரும் தென்பகுதியினர் வைராக்கியத்தை விதைப்பதாக ஜனாதிபதி கூறிய விடயம் மற்றும் பிரதமர் மன்னாரில் தெரிவித்த கருத்தான யுத்தத்தை எங்களை கேட்டா மேற்கொண்டனர் என்ற கருத்துக்கள் பெரும் சர்ச்சை ஏற்படுத்தியிருந்தது. இது தொடர்பில் பௌத்த மகா சம்மேளனத்தில் இன்று உரையாற்றும் போதே கொட்டப்பட்டிய ராவல தேரர் இதனை தெரிவித்தார். தொடர்ந்தும் கருத்து தெரிவித்தவர், ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க, நீங்கள் நேர்மையாக நடந்து கொள்ளுங்கள். நீங்கள் இந்த நாட்டின் ஜனாதிபதியாக எங்கேயும் ரகசியமாக கதைக்க முடியாது. இன்றைய நவீன தொழில்நுட்பத்தில் அனைவரும் அறிந்து கொள்வர். பிரதமர் ஹரிணி மன்னாரில் நீங்கள் தெரிவித்த கருத்தை நாம் வன்மையாக கண்டிக்கின்றோம். உடனடியாக அந்த கருத்துக்களை மீள பெற்றுக் கொள்ளவும். ஜனாதிபதி தவறுதலாக சொல்லிவிட்டேன், மன்னிக்கவும் என்று சொன்னால் நாங்கள் மன்னிப்போம். அப்படி இல்லை என்றால் அந்த கருத்துக்களை அப்படியே வைத்துக் கொண்டு பௌத்த விரோதத்திற்கு எதிராக போர் தொடுப்போம். வடக்கு கிழக்கில் 1000ற்கு மேற்பட்ட புராதன தொல்பொருள் இடங்கள் இருக்கின்றன. கிழக்கில் சில இடங்களின் பெயர் பலகைகள் அகற்றப்பட்டுள்ளன. அதை உடனடியாக மீள அமைக்க வேண்டும் என்று ஜனாதிபதியை கோருகின்றோம். எமது பௌத்த புராதன தொல்பொருள் மற்றும் எமது சம்பிரதாயங்கள் இல்லாதொழிக்கப்படுகின்றன. இதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? யாழ்ப்பாணத்தில் இருக்கும் ஒரு சிங்கள கிராமமே நாவட்குழியாகும். அதை பாதுகாக்க வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். வலிகாமம் தென்மேற்கு மானிப்பாய் பிரதேச சபையின் ஆளுகைக்குள் காணப்படும் பெரிய விளான் பகுதியில் உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவின் காணியில் மக்கள் தினமும் பல்வேறு அவஸ்தைகளுக்கு உள்ளாவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. வலி தென்மேற்கு பிரதேச சபையின் மாதாந்த அமர்வு இன்று இடம்பெற்றுள்ளது. இதன்போது பெரிய விளான் வட்டார உறுப்பினரான எட்வர்ட் மரியவாசனி குறித்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். அவர் அங்கு தொடர்ந்தும் தெரிவிக்கையில், பெரிய விளானில் இருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனாவின் காணியில் பற்றைகள் வளர்ந்துள்ளன. அங்கிருந்த பாம்புகள் வெளியே வந்து அருகில் இருக்கின்ற மக்களின் குடிமனைகளுக்குள் செல்கின்றது. இதனால் மக்கள் தினம் தினம் அச்சத்தில் வாழ்கின்றனர். ஒவ்வொரு நாளும் சுமாராக 7 பாம்புகள் அங்கிருந்து வெளிவருகின்றன. இதற்கு நீங்கள் என்ன நடவடிக்கை எடுக்கப் போகின்றீர்கள் என கேள்வி எழுப்பியுள்ளார். அதற்கு பதிலளித்த தவிசாளர் ஜெசீதன், பாதினியமுள்ள இத்தனை காணிகளுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்தீர்கள் என நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா யாழ் சுகாதார சபைகள் பணிப்பாளர் வைத்தியர் கேதீஸ்வரனின் கழுத்தை நெரிப்பது போல் அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கேள்வி எழுப்பினார். ஆனால் ஊருக்கு உபதேசம் உனக்கில்லையடி கண்ணை என்பது போல செயற்படுகின்றார். உண்மையிலே இது முன்னுதாரணத்திற்கு பிழையான ஒரு விடயம். நாடாளுமன்றம் என்றால் இதுவரை என்ன என்று மக்களுக்கு தெரியாது என்றும் தான் அதனை வெளிப்படுத்தியவர் என்றும் அர்ச்சுனா நினைக்கின்றார். இவ்வாறு இருக்கையில் மக்களுக்கு இடையூறாக காணியை வைத்திருப்பது தவறான விடயம். அவர் நாடாளுமன்ற உறுப்பினர் என்பதற்காக விடப்போவதில்லை. எதிர்வரும் திங்கட்கிழமை அவரது காணிக்கான சிவப்பு அறிவித்தலை காட்சிப்படுத்தப் போகிறோம் என்றார். நீண்ட காலமாக இழுபறையில் உள்ள மாகாண சபை தேர்தலை எந்த முறைமையின் கீழ் நடாத்த வேண்டும் என்பது தொடர்பில் ஆராய்வதற்காக நியமிக்கப்பட்ட விசேட நாடாளுமன்ற தெரிவுக் குழுவுக்குரிய உறுப்பினர்கள் பெயரிடப்பட்டுள்ளனர். நாடாளுமன்றம் இன்று முற்பகல் 9:30 மணிக்கு சபாநாயகர் தலைமையில் கூடிய போதே மேற்படை குழுவுக்குரிய உறுப்பினர்களின் பெயர் விவரங்களை சபாநாயகர் அறிவித்துள்ளார். மேற்படை விசேட நாடாளுமன்ற தெரிவுக் குழுவின் தலைவராக அமைச்சர் விஜித ஹேரத் நியமிக்கப்பட்டுள்ளார். பிரதி அமைச்சர்களான முனீர் முல்லாப்பர், சுனில் வட்டகல, அருண் ஹேமச்சந்திர ஆகியோரும் நாடாளுமன்ற உறுப்பினர்களான ரஞ்சித் மத்தம பண்டாரு, மனோகர் கணேசன், லக்ஷ்மண் நிபுணராட்சி ஆகியோரும், மேலும் ராசானக்கின், சமன்மலை குணசிங்க, தர்மபிரிய விஜயசிங்க, சந்தன சூர்யாராட்சி மற்றும் நிஷாம் காரியப்பர் ஆகியோரும் இடம் பிடித்துள்ளனர். மாகாண சபை தேர்தலை எந்த முறைமையின் கீழ் நடாத்துவது என்பது குறித்து நிலவும் அரசியல் மற்றும் சட்ட சிக்கல்களுக்கு தீர்வு காணுவதே இக்குழுவின் பிரதான நோக்கமாகும். இக்குழு தனது அறிக்கை விரைவில் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது.
நாமல் ராஜபக்ச சிறைக்கு செல்வது தேர்தல் வெற்றிக்காக அல்ல, கடந்த காலங்களில் இழைக்கப்பட்ட ஊழல் மற்றும் குற்றங்களுக்காகவே என்று அமைச்சர் நலிந்த ஜெயதிச காரசாரமாக தெரிவித்துள்ளார். மொட்டுக்கட்சி உறுப்பினர் திஸ்ஸ குட்டியாராச்சிவின் கருத்துக்கு பதிலளிக்கும் வகையில் ஊடகங்களிடம் பேசியவர் மேலும் கூறியதாவது: யாரையும் அரசியல் பழிவாங்கலுக்காக சிறையில் அடைக்க வேண்டும் இந்த அரசுக்கு இல்லை. ஆனால் மக்கள் பணத்தை திருடியவர்கள் மற்றும் அரசு அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தியவர்கள் சட்டத்தின் பிடியிலிருந்து தப்ப முடியாது. சிறையில் இருந்து கொண்டு தேர்தல் வெல்லலாம் என்பது பழைய காலத்திற்கு கற்பனை. நாட்டு மக்கள் ஊழலுக்கு எதிரான தெளிவான ஆணையை வழங்கியுள்ளனர். குற்றவாளிகளை சட்டத்தை முன் நிறுத்துவது எமது நோக்கம். அதை திசை திருப்ப இவ்வாறான கருத்துக்களை மொட்டுக்கட்சியினர் முன்வைத்து வருகின்றனர். நாமல் ராஜபக்ச சிறைக்கு சென்றால் அவர் அது செய்த செயல்களுக்கான அறுவடையை தவிர தேர்தல் வியூகம் அல்ல என அமைச்சர் நலிந்த ஜெயதிச சுட்டிக்காட்டினார். தலங்கம காவல் பிரிவின் அக்குறைகுட பகுதியில் கடந்த 13ஆம் தேதி சட்டத்திரணி ஒருவர் மற்றும் அவரது மனைவி சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பாக சந்தேக நபர் ஒருவரை கைது செய்வதற்காக காவல்துறை பொதுமக்களின் உதவியை நாடியுள்ளது. அதன்படி AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பல்வேறு வழிகளில் உருவாக்கப்பட்ட சந்தேக நபரின் தற்போதைய தோற்றத்தின் பல புகைப்படங்களை காவல்துறை ஊடகங்களுக்கு வெளியிட்டுள்ளது. இந்த நிலையில் சந்தேக நபர் சுமார் 44 வயதும் சுமார் 5 அடி 5 அங்குல உயரமும் இருப்பார் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இதேவேளை சந்தேக நபரின் வலது கண்ணத்திற்கு கீழே முகத்தில் வெட்டுக்காயம் இருப்பதாகவும் காவல்துறை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் சந்தேக நபர் தொடர்பாக ஏதேனும் தகவல் இருந்தால் 071 85 98 008 071 85 91 641 மற்றும் 071 85 92 279 என்ற தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளுமாறு காவல்துறை பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் காங்கேசன்துறை துறைமுகத்தின் எதிர்கால அபிவிருத்தி நடவடிக்கைகள் தொடர்பாக ஆய்வு நடாத்தப்பட்டுள்ளது. அதற்காக துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் அனுர கருணாதிலக்க மற்றும் பிரதி அமைச்சர் ஜனித் தருவான் கொடித்துவக் ஆகியோர் இன்றைய தினம் துறைமுகத்தை பார்வையிட்டனர். அமைச்சர்கள் உள்ளிட்ட குழாம் துறைமுகத்தை பார்வையிட்டதுடன் எதிர்காலத்தில் முன்னெடுக்கப்பட உள்ள மற்றும் முன்னெடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகள் தொடர்பில் ஆராய்ந்தனர். இதேவேளை வடக்கு மாகாணத்தில் கிராமப்புறங்களில் உள்ள இளையோரிடத்திலும் சிவில் விமான போக்குவரத்து துறை சார்ந்த கல்விகள் தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் பரந்தளவிலான செயற்திட்டத்தை முன்னெடுப்பதற்கும் இத்துறை மீதான ஈர்ப்பை இளையோரிடத்தில் தூண்டும் வகையில் பலாலி விமான நிலையத்தில் விசேட காட்சிக்கூடம் ஒன்றை நிறுவுவதற்கும் வடக்கு மாகாண ஆளுநர் செயலகத்தில் நடைபெற்ற உயர்மட்ட கலந்துரையாடலில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. Borders from the old border, we are going to go to have police tended, and because of the port city, we don't need them. We had all done now. There are 29 pending court cases and 14 released already. 104 confiscated already. We arrested almost 145 million dollars. Those are located in Mailadi Vishariyama and here. Here also limited space and we don't have any. Because of that pending court cases and cost is too high. Again, because they have to repair all the pending work, making works and hull work. So How many years now? here it's around. Some are recently captured, sir. And that too are recently we arrested on couple of days ago. Yesterday also, day before yesterday also we arrested this type of fishing trawlers there. Yeah. Then you can. கெகல் பத்ர பத்மே உள்ளிட்ட சில பாதாள உலகக்குழு உறுப்பினர்களுடன் தொடர்புகளை பேணிய அரசியல்வாதிகள் பற்றிய தகவல்கள் வெளியாகியுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். இன்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போது அமைச்சர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டார். இங்கு அமைச்சர் மேலும் தெரிவித்ததாவது: கெகல் பத்ர பத்மே உள்ளிட்ட சில பாதாள உலக செயற்பாட்டாளர்கள் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டதன் பின்னர் விசாரணைகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அவர்கள் வசமிருந்த 30 தொலைபேசிகள் தொடர்பில் தற்போது விசாரணைகள் இடம்பெறுகின்றன. அந்த தொலைபேசிகள் ஊடாக பெறப்பட்ட தகவல்கள் மற்றும் அவர்களின்
அவர்களின் வாக்குமூலங்கள் மூலம் அவர்களுடன் தொடர்புகளை பேணிய அரசியல்வாதிகள் மற்றும் அவர்களுடன் இணைந்து செயற்பட்ட அரசியல்வாதிகள் குறித்த தகவல்கள் வெளியாகியுள்ளன. அந்த அரசியல்வாதிகள் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டு வருகின்றன. முழுமையான விசாரணைகளின் பின்னர் இதுகுறித்த தெளிவான அறிக்கை ஒன்றை வெளியிடுவோம். தற்போது விசாரணைகள் மிகவும் வெற்றிகரமாக முன்னெடுக்கப்படுகின்றன என்று தெரிவித்தார். மகா சங்கத்தினர் இம்மாநாட்டிற்கு வருவார்கள், அதன் பின் கலைந்து செல்வார்கள். அதை தவிர பெரிய அளவில் எதுவும் நடந்துவிடப் போவதில்லை. யாரு தவறு செய்தாலும் அவர்கள் விமர்சனத்திற்குள்ளாவார் என்பது யதார்த்தமாகும் என அமைச்சர் லால்காந்த் தெரிவித்தார். கொழும்பில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போது இதனை தெரிவித்தார். மேலும் குறிப்பிடுகையில், மகா சங்கத்தினர் இம்மாநாட்டிற்கு வருவார்கள், அதன் பின் கலைந்து செல்வார்கள். அதை தவிர பெரிய அளவில் எதுவும் நடந்துவிடப் போவதில்லை. நாட்டில் யார் மீது வேண்டுமானாலும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படலாம். மதகுருமார்களோ அரசு அதிகாரிகளோ அல்லது அரசியல்வாதிகளோ தவறு செய்தால் அவர்கள் விமர்சனத்திற்கு உள்ளாவார்கள். இந்த மாநாட்டிற்கு 10,000 பேர் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுவதாக கூறப்பட்டாலும் குறைந்தபட்சம் 1000 பேர் தான் கலந்து கொண்டிருக்கக்கூடும். தற்போது நாட்டின் அரசியல் மற்றும் பொருளாதார நிலைமை ஸ்திரமாக உள்ளது. பாராளுமன்றத்தில் பெரும்பான்மை பலம் மற்றும் ஜனாதிபதியின் செல்வாக்கு நிலையாக காணப்படுகிறது. இம்மாநாட்டுக்கு ஜனாதிபதிக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதா என்பது எனக்கு தெரியாது. இது ஒரு சாதாரண அழைப்பாக இருக்கலாம். முறையான அழைப்பு விடுக்கப்பட்டால் அவர் கலந்து கொண்டிருக்கவும் வாய்ப்பு இருக்கலாம் என்றார். முன்னாள் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ச பாதுகாப்பு அமைச்சின் செயலாளராக இருந்த காலப்பகுதியில் அவர் அரசு நிதியை மோசடி செய்து தனது தாயின் கல்லறை அமைத்தார் என்ற குற்றச்சாட்டுக்கு எதிராக தொடுக்கப்பட்ட வழக்கு அவர் ஜனாதிபதியானதும் அந்த வழக்கு வாபஸ் பெறப்பட்டது. தற்போது அந்த வழக்கை மீண்டும் தாக்கல் செய்ய முடியுமாக இருக்கின்ற போதும் ஏன் அரசாங்கம் கோட்டபய ராஜபக்சவுக்கு எதிரான குறித்த வழக்கை மீண்டும் தாக்கல் செய்யாமல் இருக்கிறது என அஜித் பி பெரேரா பாராளுமன்றத்தில் வாய்மூல விடைக்கான மேலதிக வினாவின் போது கேட்ட கேள்விக்கு நீதியமைச்சர் பதிலளிக்க மறுத்ததால் சபையில் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. அஜித் பி பெரேரா தனது மேலதிக கேள்வியின் போது 2018ஆம் ஆண்டு அமைக்கப்பட்ட ஊழல் ஒழிப்பு மூவரடங்கிய நிரந்தர நீதாய மேல் நீதிமன்றத்தில் அரசு நிதியில் தனது தாயின் கல்லறை அமைத்தார் என்பது தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்சவுக்கு எதிராக வழக்கு தொடுக்கப்பட்டிருந்தது. அந்த வழக்கு விசாரணை இடம்பெற்றுக் கொண்டிருக்கையில் பிரதிவாதி நோய்வாய்ப்பட்டு வெளிநாடு சென்றார். சில காலம் சென்ற பின்னர் மீண்டும் நாட்டுக்கு வந்தார். அதன் பின்னர் நாட்டின் ஜனாதிபதியானார். அவர் ஜனாதிபதியான மறுதினமே ஜனாதிபதிக்கு உரிய சிறப்புரிமைக்கமைய அந்த வழக்கு வாபஸ் பெறப்பட்டது. தற்போது அந்த சிறப்புரிமை இல்லை. அதனால் கோட்டபய ராஜபக்சவுக்கு எதிராக ஊழல் ஒழிப்பு மூவரடங்கிய நிரந்தர நீதாய மேல் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு விசாரணையில் பாதியளவு முடிவுக்கு வந்த நிலையில் வாபஸ் பெறப்பட்ட அந்த வழக்கை அரசாங்கம் மீண்டும் ஏன் ஆரம்பிக்காமல் இருக்கின்றது? அதனால் அரசு பணத்தை மோசடி செய்தமை தொடர்பில் தாக்கல் செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்டு வந்த இந்த வழக்கை மீண்டும் ஆரம்பிப்பதற்கு அரசாங்கம் சட்டமா அதிபருடன் கலந்துரையாடி நடவடிக்கை எடுக்குமா என கேட்கிறேன் என்றார். அதற்கு நீதியமைச்சர் பதிலளிக்கையில், இந்த கேள்வி பிரதான கேள்வியுடன் தொடர்பு படாததால் இந்த கேள்விக்கு பதிலளிக்க முடியாது என்றார். அதற்கு அஜித் பி பெரேரா எம்பி, அப்படியானால் இவர்கள் தங்களுக்கு தேவையான வழக்குகளை தெரிவு செய்தே வழக்கு தொடுக்கின்றார்கள். அத்துடன் அரசு நிதி மோசடி செய்த தனவந்தர்களுக்கு எதிராக வழக்கு தொடுத்து அவ்வாறானவர்களை சட்டத்தின் முன் நிறுத்துவதாகவும் வாபஸ் பெறப்பட்ட இவ்வாறான 42 வழக்குகள் இருக்கின்றன. அந்த வழக்குகளை மீண்டும் தாக்கல் செய்வதாக ஜனாதிபதி மக்களுக்கு வாக்குறுதி அளித்திருந்தார். அந்த வழக்குகளை மீண்டும் தாக்கல் செய்யாமல் இருப்பது ஏன்? அவர்களுக்கு அரசாங்கம் பயம் அல்லது அவர்களுடன் ஏதாவது டீல் இருக்கிறதா என கேட்கிறேன் என்றார். அதற்கு நீதியமைச்சர் பதிலளிக்கையில், பிரதான கேள்விக்கு ஏற்புடைய மேலதிக கேள்விக்கு பதிலளிக்க தயார், ஆனால் சம்பந்தமில்லாத கேள்விக்கு பதிலளிக்க நான் கடமைப்படவில்லை. அதே நேரம் கோட்டபய ராஜபக்ச அதிகாரத்தில் இருக்கும்போது கட்டிலுக்கு கீழ் ஒளிந்திருந்தவர்கள் தற்போது வீரர்கள் போல் கதைக்கின்றனர் என்றார். இதன்போது பிரதான எதிர்க்கட்சிக்கும் ஆளும் தரப்புக்கும் இடையே சபையில் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இறுதியாக சபைக்கு தலைமை தாங்கிய பிரதி சபாநாயகர் சபையை கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்து சபை நடவடிக்கையை முன்னெடுத்துச் செல்ல நடவடிக்கை எடுத்தார். ප්‍රශ්න අහන්න කලින් පළවෙනි ප්‍රශ්නෙම උත්තර දුන්නේ නැහැ. මම ඇහුවේ ගෝඨාභය රාජපක්ෂ හිටපු ජනාධිපතිවරයාගේ නඩුව ඉල්ලාස් කරගත්තා. ඒ නඩුව නැවත පාරනවද නැද්ද? ඒකයි මම ඔබතුමාගෙන් පළවෙනි ප්‍රශ්නේ ඇහුවේ. ඒකට උත්තරයක් දෙන්න. ගරු ප්‍රශ්නෙට උත්තර දෙන්නේ නැහැ කතානායකතුමනි. ගරු ඔබතුමා දෙන අතුරු ප්‍රශ්න. ප්‍රධාන ප්‍රශ්නේ ගරු කතානායකතුමනි, දැන් මෙතන තියෙන ප්‍රශ්නේ තමයි නඩු තෝරනවා. දැන් ගරු කතානායකතුමනි, මෙතන තියෙන ප්‍රශ්නේ තමයි නඩු තෝරනවා. ඒ කියන්නේ කාටද නඩු පවරන්නේ? පවරන්නේ කවුද? නැවත පවරන්නේ කවුද? දැන් මේ පහුගිය සිලෙක්ටිව් මේක ගරු ජනාධිපති මේ කතානායකතුමනි මේ මොකද දෙවෙනි ප්‍රශ්නේ අහන්න මම මම දෙවෙනි ප්‍රශ්නේ උත්තර කලබල වෙන්න එපා. මගේ දෙවෙනි ප්‍රශ්නේ මෙච්චරයි. හරි, කවුරුත් දන්නවා හිටපු ජනාධිපති ගෝඨාභය රාජපක්ෂ ඇතුළු තවත් විශාල පිරිසකට විරුද්ධව බලගත්තු ධනවත් ශක්තිමත් දූෂිතයන්ට විරුද්ධව පවරලා
யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் வெற்றிலை பயன்படுத்தினால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என யாழ் போதனா வைத்தியசாலை பணிப்பாளர் வைத்தியர் சத்தியமூர்த்தி தெரிவித்தார். இது தொடர்பில் அவரது சமூக வலைப்பதிவில் பதிவிட்டுள்ளதாவது: யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை தினசரி பல்லாயிரக்கணக்கான நோயாளிகள் மற்றும் பொதுமக்கள் வருகை தரும் மிகுந்த நெரிசல் கொண்ட சுகாதார நிலையமாகும். இவ்வளவு பெரும் மக்கள் வருகையுள்ள சூழலில் வைத்தியசாலையை சுத்தமாகவும் சுகாதார தரநிலைகளுக்கு இணங்கவும் பேணுவது எங்களின் முதன்மை பொறுப்பாகும். இத்தகைய நோக்கத்துடன் 100க்கும் மேற்பட்ட சுத்திகரிப்பு தொழிலாளர்கள் தினமும் இரவு பகலாக பணியாற்றி வார்டுகள், நடைபாதைகள், கழிப்பறைகள் உள்ளிட்ட அனைத்து பகுதிகளையும் மிகுந்த தூய்மையுடன் பராமரித்து வருகின்றனர். அவர்களின் அர்ப்பணிப்பு சேவையால் வைத்தியசாலை சுத்தமான சூழலை நிலைநிறுத்தி வருகிறது. ஆயினும் சிலர் வெற்றிலை பயன்படுத்தி எச்சில் துப்புவதன் மூலம் வைத்தியசாலை வளாகத்தில் அசுத்தமும் அசௌகரியமும் ஏற்படுகிறது. இது சுகாதார தரநிலைகளுக்கு முரணானதோடு நோயாளிகள் மற்றும் பார்வையாளர்களின் நலனுக்கும் பாதிப்பை ஏற்படுத்துகிறது. அரசாங்கத்தின் பொது இடங்களை பாதுகாக்கும் விதிமுறைகள் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு வழிகாட்டுதல்களுக்கு அமைவாக வைத்தியசாலை வளாகத்தில் வெற்றிலை பயன்படுத்துதல் மற்றும் எச்சில் துப்புதல் முற்றாக தடை செய்யப்பட்டிருக்கின்றது. இதுகுறித்த பல அறிவிப்புகள் மற்றும் எச்சரிக்கை பலகைகள் வைத்தியசாலை முழுவதும் பதியப்பட்டுள்ளன. இனிவரும் காலங்களில் இத்தடை மீறப்படின் சம்பந்தப்பட்டவர்கள் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டு நீதிமன்ற நடவடிக்கைக்காக அனுப்பப்படுவார்கள் என்பதை பொதுமக்களின் கவனத்திற்கு கொண்டு வருகின்றோம். இந்த வைத்தியசாலை உங்கள் அனைவரின் வைத்தியசாலையாகும். அதனை சுத்தமாகவும் சுகாதாரமான சூழலுடனும் பாதுகாப்பது ஒவ்வொருவனதும் பொறுப்பாகும். எனவே இத்தகைய செயல்களில் இருந்து முழுமையாக விலகி சுத்தம் மற்றும் ஒழுங்கை பேணுவதில் ஒத்துழைக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் என்றுள்ளது.